உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தமிழ் தேச எழுச்சி மாநாடு என்று அந்த மாநாட்டை நடத்தியது முதற்கொண்டு அவரை சுற்றிய விமர்சனங்கள் யார் வைக்கிறாங்கன்னு பார்த்தா, யாரெல்லாம் தமிழ் தேசியத்துக்கு நாங்க மட்டும்தான்பா இப்போதைக்கு ஓனரு, வேற யாருமே தமிழ் தேசியம் பத்தி பேசவும் கூடாது, அப்படி பேசுறவங்க தமிழ் தேசியவாதிகளும் அவங்க அங்கீகரிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய நாம் தமிழ் கட்சியை சார்ந்த சில முக்கிய பிரமுகர்கள், ஊடகத்தில் எழுச்சமானவர்கள் இவங்களாம் விமர்சனம் வைக்கிறாங்க. என்னன்னா, இந்த மாநாடே வேஸ்ட்டு, இந்த மாநாட்டில் தான் என்ன இருந்துச்சு, ஒண்ணுமே கிடையாது, திரும்ப அங்கே பேசக்கூட முடியல, இவரெல்லாம் தமிழ் தேசியம் பேசலாமா அப்படின்ற அந்த டோன்ல பேசுறாங்க. நமக்கு நாம் தமிழ் கட்சியின் மீதும் அண்ணன் சீமான் மீதும் எப்பவுமே ஒரு மரியாதை உண்டு தான், நமக்கு அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல. நாம் தமிழ் கட்சியினுடைய பல விஷயங்களை நம்ம சரி என்று பேசியிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவர்கள் மாநாட்டை நடத்தியது உண்மையாகவே அந்த கட்சியினுடைய தலைமைக்கும் அந்த தலைமையை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வைத்தறிச்சலையும் வன்மத்தையும் உண்டாக்கி இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ணன் திருமாவர்களை விமர்சிக்கவே கூடாதா? தாராளமாக விமர்சனம் பண்ணுங்க, யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்களாம் கிடையாது. ஆனா அந்த விமர்சனம் என்பது என்ன விதமான விமர்சனம்? அவருடைய அரசியல் விமர்சனம் பண்ணலாம். ஆனா அந்த டோன் இருக்கு இல்லையா, விமர்சனம் பண்ணக்கூடிய டோன், அது எங்கிருந்து வருதுன்னா, அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவர்கள் இந்த தமிழ் தேசிய மாநாட்டை நடத்தியதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, அந்த கூட்டத்தை பார்த்து அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வைத்தறிச்சல், வன்மம் இங்கிருந்து தான் குறிப்பா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் முதற்கொண்டு அவங்களாம் பேசுறதா நான் பார்க்கிறேன். உள்ளபடியே அந்த கூட்டத்தில் என்ன நடந்துச்சு, மாநாட்டில் மிகப்பெரிய ஒரு இட நெருக்கடி. அண்ணன் திருமாவர்களை பார்க்கும் பொழுது நமக்கே பெரிய வருத்தம் ஆயிடுச்சு. என்னடா அவர் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு, ஏதாவது அசாதாரணமான சூழல் ஏற்பட்டுருமான்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தவர்கள் மத்தியில் அதை கிண்டலும் கேலியுமாக அந்த நபர் சொல்றாரு. இதை ஏன் நான் அவரை மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, ஏற்கனவே நான் திருமாவை குறித்துனா உருவகையில் இந்த கையை கட்டி வாயப்பூத்தின்ற பாட்டுக்குள்ள அவ்வளோ ஒரு கேவலமா இழிவா அதை அவர் ஒரு மாதிரி டான்ஸ் ஆடி ஒரு மாதிரி போட்டிருந்தாரு. இப்போ அவர் தமிழ் தேசியத்தோட முகமா நாம் தமிழ் கட்சியால் பார்க்கப்படுறாரு. ஆனா உங்களெல்லாம் வெளியே எப்படி பார்ப்பாங்கன்னு இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. இப்போ எங்க இந்த பிரச்சனை தொடங்குது? இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதல்ல தமிழ் தேசியம் பேசினாங்களா, இல்லை நாம் தமிழ் கட்சி முதல்ல தமிழ் தேசியம் பேசினாங்கன்னா? நாம் தமிழ் கட்சின்ற கட்சி உருவாகிறதுக்கு முன்னாடியே தமிழ் தேசிய பேசியவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவர்கள். திரு சீமான் அவர்களுக்கு முன்பாகவே மேதக அவர்களை போயிட்டு பார்த்துட்டு வந்தவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவர்கள். இங்க சீமான் அண்ணன் பிரபாகரன் அவர்களை பார்த்ததே பொய் உண்மை அப்படி சொல்ற விஷயம்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா இவங்கெல்லாம் அவர் கூடவே இருந்தவங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, தமிழ் தேசிய அரசியல் களம் என்பது நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும் சொந்தம் கிடையாதுன்றதை நம்ம சொல்ல விரும்புகிறோம். இப்போ இந்த சேற்றை வாரி இறக்கக்கூடிய கும்பல் இவர் மட்டும் தான் சேற்றை வாரி இறக்குறாங்கன்னு பார்த்தா, அந்த கட்சியில இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு விசுவாசமாகவே இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க மேலாம் விமர்சனம் பண்றாங்க. உதாரணத்துக்கு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவருடைய பதிவு நான் படித்தேன். இந்த மாதிரி அவருடைய பிறந்தநாளை போய் ஏகலைவன் அவரை போய் பார்த்துருக்காரு, அதை விமர்சனம் பண்ணி எழுதியிருக்காங்க, துரோகின்ற மாதிரி எழுதியிருக்காங்க சொல்லிட்டு. அவர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் ஒரு தமிழ் தேசியவாதி, அவர் தமிழ் தேசிய கருத்தியில் பயணிக்கக்கூடியவர். இந்த கருத்தியெல்லாம் இருந்து கொண்டே தமிழ் சினிமாவில் பயணிப்பது என்பது ரொம்ப சிரமமானது. ஏன்னா எந்த கருத்தியலுமே வெளிப்படையாக அறிவிச்சிட்டிங்கன்னா சினிமா துறையில் பயணிக்கிறது ரொம்ப கடினமானது. இப்போ உதாரணத்துக்கு அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் இருக்காரு, அண்ணன் மாரி செல்வராஜ் இருக்காங்க, அண்ணன் வெற்றிமாறன் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் தன்னுடைய கருத்தில் என்னன்றதை, தன்னுடைய சிந்தனை என்ன என்பதை வெளிப்படையாக அறிவிச்சுட்டு பயணிக்கிறாங்க. அப்படி பயணிக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அப்படி பயணித்து இவங்கள மாதிரி ஜெயிக்கக்கூடியவங்க ரொம்ப அரிதுமே கூட. அப்படி ஒரு நபரை தான் தமிழ் தேசியத்தில் அறிவித்து சுரேஷ் காமாட்சி பயணிக்கிறாரு. அவருமே விமர்சனம் பண்ணுறாங்க. ஏற்கனவே ஏகலைவன் அவருக்கு துரோகி பட்டம் கொடுத்துருந்தாங்க. அதாவது இப்போ நாம் தமிழ் கட்சி என்னடான்னா யாரெல்லாம் தமிழ் தேசியவாதி, யாரெல்லாம் தமிழ் தேசியம் பேசலாம் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரியல. இப்போது குறிப்பாக தமிழ் தேசியத்தையும் மேதகு பிரபாகரன் அவர்களையும் யார் முதல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க தமிழகத்தில் இருக்கு இல்லையா, அண்ணன் சீமான் அவர்கள்லாம் விசிக அவருடைய மேடைகளில் பேசுவதற்காக அங்கே பல வாய்ப்புகள் தேடி அங்கே பல கூட்டங்களில் பேசின ஒரு நபர் தான். அப்படிதான் வளர்ந்து வராரு. அவர் கம்யூனிஸ்ட் மேடைகளில் பேசியிருக்காரு, பெரியார் இயக்க மேடைகளில் பேசியிருக்காரு, விசிகவுடைய மேடைகளில் பேசியிருக்காரு. இன்னைக்கு தன்னுடைய உழைப்பின் மூலமாக தான் அந்த கட்சியை வளர்த்தெடுத்திருக்காரு. நமக்கு அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் என்னவா நீங்கள் சொல்ல வரீங்கன்னா, தமிழ் தேசியம் அப்படின்றதும் ஈழம் அப்படின்றதும் நாம் தமிழ் கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், இல்லை அவங்களுக்குலாம் எப்பரா தெரியும் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறீங்க. எங்கள் பகுதியில், எங்கள் கிராமங்களில், குறிப்பாக வட மாவட்டங்களெல்லாம் பிரபாகரன் என்கின்ற ஒருவரை அடையாளப்படுத்தியவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள். இதை நீங்கள் மறுக்க முடியுமா? ஏன்னா நான் நேரடியாக இருந்து பார்த்தவன்.
எனக்கு அவங்களுடைய உடைகள், அந்த மிலிட்ரி உடைகள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு வசீகரமான ஒரு தோற்றம். அப்போதான் நம்ம படிக்கிறோம் என்ன ஏதுன்னு பார்க்கும்பொழுது ஈழத்தமிழர்களுக்காக இலங்கையில் வந்து போராடுறாரு அப்படிலாம் நமக்கு அப்போ தான் தெரிய வருது. அப்போ இதெல்லாம் எங்களுக்கு சீமான் அண்ணன் சொல்லி தரல. நானே உதாரணம், எங்களுக்கு அவர்லாம் சொல்லி தரல. எங்கள் பகுதியில் இருக்கக்கூடியவங்க எப்படி அண்ணன் திருமாவருடைய புகைப்படத்தை தங்களுடைய நெஞ்சில் வந்து ஏந்திருக்காங்களோ அதே போல மேதகவருடைய புகைப்படங்களும் தங்களுடைய நெஞ்சுகளில் ஏந்திருந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள். அதை சீமான் அண்ணன் வந்து சொல்லி தரல. அப்போ இந்த விஷயத்துல சீமான் அண்ணனையும் நாம் தமிழர் கட்சியும் கொச்சைப்படுத்த நம்ம நோக்கம் கிடையாது. ஆனா நீங்க இன்றைக்கு எந்த நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க? ஆனால் எழுச்சி தமிழர் திருமாவர்கள் இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரு ஆதி தமிழ்குடியில் பிறந்தவர், அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். அதனால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா சாதியவாதிகளே அப்படின்ற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கலாமே, இப்போ நாம் தமிழ் கட்சி எடுத்துப்போம், விசிகாவை எடுத்துப்போம், ரெண்டுத்தையும் வைங்க. நாம் தமிழ் கட்சிக்கு உதாரணத்துக்கு எங்கள் ஊரில் யாரும் கிடையாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகளில் எங்கள் கிராமங்களில் எங்கள் பகுதியில் ஒவ்வொரு இடத்திலும் கிளைகள் வந்து இருக்கிறது. அப்போ அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் தொகை உறுப்பினர்கள்லையே நீங்கள் அவங்க கிட்ட வந்து போட்டி போட முடியாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. நாங்கள் வந்து ஓட்டு ரீதியாக நிரூபிச்சிருக்கோம், நாங்கள் 8 விழுக்காடு மேலே வாக்கு வச்சுருந்தோம், ரைட், எல்லாம் ஓகே. உங்களால் வந்து பூத் ஏஜென்ட் சொல்லுவாங்க இல்லையா, வாக்குச்சாவடி முகவர்கள், அவங்க கூட அப்பாயின்ட் பண்ண முடியலையே. ஏன்னா இல்லை. அப்போது இவ்வளவு பெரிய ஒரு கட்சியை எதிர்க்கக்கூடிய நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அவ்வளவு மோசமாக, அவ்வளவு இழிவாக, எவ்வளோ ஒரு இழிவான ஒரு புத்தி உங்களுக்கெல்லாம் இருந்தால் அவ்வளோ மோசமாக நீங்கள் பதிவிடுவீங்க. ஏன் நான் வந்து இது ஒரு 3 நாள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது. என்னவோ வந்து அவருக்கெல்லாம் தகுதியே இல்லை, எங்களுக்கு தான் தகுதின்ட்டு இருக்கிற அளவுக்கு பேசுகிறீங்க. அவர் வந்து திமுகவில் கூட்டணி வச்சார், அதிமுக கூட்டணி வச்சார். நீ கூட்டணி வச்சு விமர்சனம் பண்ண உன்னை யார் கேட்டார்? ஆனால் அவருடைய விமர்சனம் என்பது தனி மனித தாக்குதலையும் ஒரு நபர் உயிருக்கு போராட போல இருக்கக்கூடிய ஒரு காட்சியை எடுத்து அதெல்லாம் நீங்கள் வன்மத்தோடு பேசுகிறீங்கன்னா இப்போ உங்களெல்லாம் அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா? அண்ணன் திருமாவர்கள் என்ன தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அரசியல் கட்சின்ற மாதிரி நீங்கள் தான் சொல்ல வரீங்க. அண்ணன் திருமா என்கின்ற ஒருவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இருப்பதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. அந்த மாதிரி நாம் தமிழ் கட்சி எதனா ஒன்று சொல்லுங்கள். நாம் தமிழ் கட்சி இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம், நாங்கள் இருக்கிறதால தான் அதை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். கேட்டால் நாங்கள் இருக்கிறதால தான் கனிம வளத்தை காப்பாற்றி வச்சுருக்கோம். ஏங்க எப்படி காப்பாற்றி வச்சுருக்கீங்க? அப்போ வெட்டியாக திரும்ப போகிறாங்களா? அப்போல்லாம் என்ன பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கேட்போமா கேட்க மாட்டோமா? என்கிட்ட நிறைய பேர் நாம் தமிழ் கட்சி சார்ந்தவங்களாம் வந்து பேசியிருக்காங்க. என்னென்னா, அண்ணன் திருமாவர்கள் குறித்தும் விடுதலை சிறுத்தைகள் குறித்தும் பேசும்பொழுது அவருடைய பேச்சில் ஒரு சாதிய வன்மம் வெளிப்படுவதை நானே பார்த்துருக்கேன். நமக்கு என்ன தோணுன்னா, என்னடா இவங்களாம் மேடைகளில் வந்து நம்மளாம் தமிழ் குடிகள், நம்மளாம் தமிழ் சமுதாயம் சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் பேசும்பொழுது அண்ணன் திருமாவர்கள் குறித்து அவங்களுக்கு ஒரு சாதிய வன்மம் இருப்பதை நானே உணர்ந்திருக்கேன். பட் அதெல்லாம் நான் கூட விவாதிச்சது கிடையாது. ஒரு அண்ணனாக பழகியிருக்கோம், சரி எதுக்கு இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கிறது சொல்லிட்டு நான் நிறைய இடங்களில் வந்து அதை விட்டு விலகி வந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு அதே நபர்கள் உட்கார்ந்து கொண்டு மிக மோசமான முறையில் அண்ணன் திருமாவை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்கக்கூடிய அந்த வாக்கு, முன்னாடி வாங்கினாங்களே, இப்போ 4 ஆயிடுச்சு, அதை விடுவோம், 8 விழுக்காடு வாங்கினாங்க இல்லையா, அந்த 8 விழுக்காடுன்றது திமுக பிடிக்காம அதிமுக பிடிக்காம சரி மாற்றணும் ஒருத்தர் நிற்கிறாருப்பா அவருக்கு போடும் ஓட்டு அப்படின்றதுக்காக போட்டாங்க தான் பெரும்பான்மை. வெறுமனையாக நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களே போட்டால் அவ்வளோ ஓட்டுலாம் வராது. அந்த மாதிரிலாம் எந்த கட்சிக்கும் வராது. நம்ம வந்து இந்த கட்சி தான் அவ்வளோ ஓட்டுக்குதான் சொல்லலை. ஆனால் நீங்கள் தமிழ் சமூகத்தில் எந்த கட்சி தேவைப்படுகிறது, எந்த தலைவர் இந்த தமிழ் சமூகத்தினுடைய மக்களுக்காகவும் தமிழ்நாட்டிற்காக உழைத்திருக்கார் என்று சொன்னால் அது முதலிடத்தில் அண்ணன் திருமாவர்கள் இருப்பார். இப்போது அண்ணன் திருமாவருடைய கட்சியில் வந்து பல பேர் வந்து இருக்கிறாங்க. அவர் மீது சில வருத்தங்கள் கோபங்கள் நிறைந்த நபர்கள் கூட வந்து கட்சியில் வந்து இருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமாவர்களை மிக மோசமான முறையில் பேசுவதோ இல்லை அந்த கட்சியை மிக மோசமாக பேசுவதோ கிடையாது. ஆனால் நாம் தமிழ்ச்சியில் இருந்த பல பேர் வந்து இன்றைக்கி அந்த கட்சியிலேருந்து வெளியேறி போகிறாங்க, அதிருப்தி சொல்லிட்டு போகிறாங்க. ஏன் போகிறாங்க? இப்போ பன்னீர் பாபு போனார், இப்போ ஷானவாஸ் போக போகிறான்னு சொல்லிட்டு பேசப்படுது. இப்போ இவங்கெல்லாம் போகிறாங்கன்னா ஒரு காரணங்குது. என்ன காரணம்? சீட்டு தரலன்ட்டு ஒரு பெரிய ஒரு காரணங்குது. அவங்க தனிப்பட்ட முறையில் போகிறாங்க. இவங்க இன்னும் ஆட்சிக்கும் வரல, அதிகாரத்துக்கும் வரல.
ஆனால் வந்து இவங்கெல்லாம் போகிறாங்கன்னா இந்த கட்சியினுடைய தலைமையின் மீது அவர்களுக்கு சில வெறுப்புகள் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே இந்த கட்சியில் வந்து ஆளுமை செலுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு கசப்புணர்வு இருக்கிறது. அது எல்லாருக்குமே தெரியும், ஊருக்கே தெரிஞ்ச உண்மை. அதை நம்ம இல்லைன்னா சொல்லலை. கேட்டால் அது நீங்கள் எப்படி சாதியாலாம் பார்க்கக்கூடாது, அது வந்து நீங்கள் வந்து உறவாக பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த உறவாக பார்த்தா வெளிப்படையாக சொல்லாமல் ஏன் சில பேர்லாம் வெளியே போகிறாங்க? அப்போது இவங்களோட டார்கெட் என்ன? இப்போ நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டினுடைய முக்கியமான கட்சிகளில் ஒன்றா, நம்ம அதை இல்லைலாம் சொல்ல, ஒன்று தான். ஆனால் இன்றைக்கு அந்த கட்சியோட நிலைமை என்ன? திமுகவை எதிர்க்க வேண்டிய நேரத்தில் விஜய் அவர்களை மிக கடுமையாக எதிர்த்ததின் விளைவாக 8லேருந்து 4க்கு போயிட்டோம். திமுகவை மட்டுமே கார்னர் பண்ணி எதிர்த்த திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்காரு. அப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் என்பதே மாறி மாறி இருக்கிறது. இந்த இடத்துல வந்து நீங்கள் அண்ணன் திருமாவர்களையும் விசிகாவையும் இந்த குறை சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு எண்ணம் தான் இவங்களுக்கெல்லாம். திரும்ப அண்ணா பேசுவதை இவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை, சகித்து கொள்ள முடியவில்லை. அதோடைய நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அதோட நோக்கம் ஒரே ஒன்று தான், சாதி. இப்போ மற்ற சமுதாயத்திலிருந்தெல்லாம் யாருன்னா பேசினா வாயை முன்னு கம்முன்னு இருப்பானுங்க. இப்போ அண்ணன் திருமாவர்கள் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா தமிழ் தேசியத்தை பற்றியும் ஈழ அரசியலை பற்றியும் உங்களை விடவும் உங்கள் எல்லாரை விடவும் அதிகமாக தெரிந்தவர், அதற்காக பயணித்தவர் அண்ணன் திருமாவர்கள். குறைந்தபட்சம் அண்ணன் திருமாவர்கள் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து உண்ணாவிரதமாக இருந்தார். சீமானன் என்ன பண்ணார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் பதில் இருக்கா? குறைச்சி மதிப்பிடுறது நம்முடைய வேலை கிடையாது, நோக்கமும் கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடிய நீங்கள் எல்லாம் எந்த மனப்பான்மையிலிருந்து பேசுறீங்க? இவ்வளோ மோசமான ஒரு சாதி புத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி நீங்கள் தமிழ் தேசியம் பேசுவீங்க? எவ்வளோ ஒரு இழிவான ஒரு அரசியல் பாருங்களா இது. தமிழ் தேசியம் பேசுவாங்களாம், ஈழ அரசியல் பேசுவாங்களாம், தமிழ் குடிகள் சொல்லிட்டு பேசுவாங்களாம். அப்புறம் இதெல்லாம் பேசிட்டா யாராவது ஒரு ஆதித்தமிழன் வந்து தமிழ் தேசியம் பேசினா அவங்களை இழிவுபடுத்துவாங்களாம். இது பேர் தமிழ் தேசிய அரசியலா? இது அப்பட்டமான சாதி அரசியல். இப்படி பேசினா என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏன் உங்களால் ஏற்றுக்க முடியல? எது உங்களுக்கு தடுக்குது? அவரை விட வந்து நீங்கள்லாம் உழைச்சிட்டு அவர் எதுவுமே பண்ணாமல் இருந்து அவர் நீங்கள் குறை சொன்னால் கூட பரவாயில்ல. இங்கே விதை போட்டவரே அண்ணன் திருமாவர்கள் தான் ஈழ அரசியல் குறித்துலாம். அப்புறம் அவரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்ற கேள்வி முன்வைப்போம் இல்லையா? எவ்வளோ ஒரு இழிவான விமர்சனங்களை இந்த போலி தமிழ் தேசிய போல் இருக்கக்கூடிய சாதியவாதிகள் முன்வைக்கிறார்கள். ரொம்ப கேவலம் இதெல்லாம். எதுவும் நீங்கள் தமிழ் தேசிய அரசுன்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க? வெளிப்படையாக வந்து ஏதோ ஒரு ஜாதி கட்சின்னு பேருச்சுன்னு பேசுங்க. ஏன்னா பல பேர் பேசிகிட்டு இருக்காங்கல்ல. இப்போ உட்காந்து நீங்கள் இங்கே என்ன சொல்கிறது, விஜய் அவர்களுடைய அரசை ஆதரிக்கக்கூடிய சில பேர் கூட பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறானுங்க இப்போ உட்காந்துக்கிட்டுனா, விஜய் அவர்கள் வந்து நான் அப்போவே சொன்னேன் விசிகாவை சேர்க்கக்கூடாது சொல்லிட்டு. இப்போ இந்த விசிகாவை சேர்த்ததுனால வந்து உங்களுக்குலாம் கெட்ட பேர், அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க, இது பண்ணுறவங்க, அது பண்ணுறவங்க சொல்லிட்டு திமுக எதிர்ப்பானா, அதிமுக எதிர்ப்பானா. விஜயை ஆதரிச்சுட்டு திருமாவளவனையும் விசிகாவையும் இழிவுபடுத்துவானா அவன் ஜாதிவாதி தான். இவனுங்க எல்லா இடத்துல இருப்பானுங்க. இப்படி ஒரு இப்போ தமிழ் தேசியவாதிகள் சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சி சாதிவாதிகள் இருப்பானுங்க. விஜய் அவர்களை ஆதரிக்கிறது சொல்லிட்டு விசிகாவையும் திரும்ப இழிவுபடுத்தக்கூடிய சாதிவாதிகள் இருப்பானுங்க. எல்லா இதுலையும் இருப்பானுங்க சாதியவாதிகள். இப்போ இதே அப்போ என்ன கேட்பாங்கன்னா, அப்போ வந்து பட்டியல் சமுதாய சொன்ன யாரும் விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னா ஒன்று யார் பண்ணுவேன்னு சொன்னது? இப்போ இதே பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணத்திற்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ கைக்கூலிகளாக பல பேர் மாறி இருக்காங்க. நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அவங்க விமர்சனம் பண்ணுவோம்னு யார் கேள்வி கேட்டா? திருமாவளவனை விமர்சிக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தின் தலைவர்களை பாராட்டுவார்களாம், ஆனால் திருமாவளவனை இழிவுபடுத்துவார்களாம். இவங்களெல்லாம் என்ன சொல்றது? நம்ம எவ்வளோ ஒரு அப்பட்டமான சாதியத்தில் இருக்கானுங்க. அப்போ ஒரு மனிதன் நேர்மையாகவும் நீதியாகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் ஈழ அரசியலுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காகவும் பேசினால் அவரை நீங்கள் சாதி என்ற வட்டத்திற்குள் சுருக்குறீர்கள் என்று சொன்னால் உங்கள் மண்டை முழுக்க ஜாதி வெறி தான் வந்து ஊறி போய் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதனால் நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவர்கள் அண்ணன் திருமாவர்களை இழிவுபடுத்துவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அத்தனை பேரும் சாதியவாதிதான் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு கூட ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகி அண்ணன் சீமானவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சாட்டை துறைமுகம் பேசுகிறாரு, அதை கண்டிங்க, இந்த மாதிரி பேசுகிறாரு, அது ஏற்புடையதாக இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, பேசுகிறாங்க. அதுக்கு அவர் வந்து சரி சரி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுடுறாங்க. அப்புறம் திருப்பி உட்காந்து யாரை பற்றி பேசினாரோ அதே நபர் திருப்பி வந்து நான் பேசுகிறேன் என்ன தப்பு, அவங்க அப்படி தானே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ இதுதான் அவர் கண்டிக்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கண்டிங்க போங்க, அது உங்கள் கட்சி, அதை விட்டுருங்க, அதெல்லாம் யாரும் கேட்டு எனக்கு தெரிஞ்சு அவரெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்ல கூட தேவையில்லை. ஏன்னு கேட்டால் அவங்களாம் கேஸ்டிஸ்ட், அவங்க அப்படி தான் இருப்பாங்க.
நீங்கள் சாதி இந்துக்களுடைய மண்டையில் ஜாதி ஊறி போயிட்டு அது தெரிஞ்சுமே ஜாதியை கடைபிடிக்கிறோன்னா ஜாதியை பார்த்து பழகக்கூடியவனா பேசக்கூடிய எப்படி சொல்லி திருத்த முடியும்? நீங்கள் தேவையில்லாமல் ஏன் நீங்கள் ஃபோன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க சாதியவாதிகளோட மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய உண்மையாகவே சாதியத்திற்கு அப்பாற்பட்ட சில நபர்களும் இருக்கிறாங்க. நான் இல்லைன்னா சொல்ல, அவங்களும் எனக்கு தெரியும். ஆனால் இப்படி சீமானனோடு இருந்துக்கின்னு இப்படி இழிவான சாதி புத்தியின்மால் நீங்கள்லாம் வந்து விசிகாவை பேசுவீங்க அப்படின்னா நீங்கள் ஜாதியவாதி தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிறைவாக சொல்ல விரும்புவது என்னென்னா, ஈழ அரசியலை குறித்து எழுச்சி தமிழர் திருமாவர்களை குறைத்து பேசுவதற்கு தமிழ்நாட்டில் யாருக்கும் தகுதி கிடையாது.